இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆடிட்டிங், டேட்டா இன்டெகிரிட்டி, டிஸ்கவரி ஃபார் லீகல் கம்ப்ளைன்சஸ், ப்ரைவசி ரெக்கவரிஸ் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ். இவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்குறப்போ ஹவு டு இவால்வேட் தி ரிஸ்க், இந்த இவ்வளோ ப்ராப்ளத்துலேருந்து எப்படி நம்மளோட டேட்டாவை நம்மளோட க்ளவுடில் நம்மளோட ப்ரொவைடர்கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு ப்ரொவைடர் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் கொடுத்து சேஃபாக வச்சுருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் விச் ரிசோர்ஸஸ் ஆர் பிளானிங் டு மூவ் டு த க்ளவுட். நான் கிளைண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் ஒரு கஸ்டமராக இருக்கிறேன், நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு க்ளவுட் ரிசோர்ஸஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுக்குறாங்க, ஆனால் மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க தான். ஐ எம் யூஸிங் ஒன்லி எ சர்வர். அந்த சர்வர் மூலிமா அந்த க்ளவுட் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போது என்னோட டேட்டா, என்னோடய சர்வீசஸ், என்னோடய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன், என்ன மாதிரி டேட்டா, என்ன மாதிரி சர்வீசஸை நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் அதை திங்க் பண்ணணும். நான் அதை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி அப்ளிகேஷனை இங்கே என் இடத்துலனா இப்போ நான் சர்வர் வச்சுருப்பேன். நிறைய சர்வர்ஸ் இப்போது க்ளவுட்லேருந்து வாங்குறது நிறைய ரிசோர்ஸஸ் ஸ்டோரேஜ்லாம் வாங்குகிறோம். ஆனால் நம்மளும் தனியாக ஒரு சர்வர் மேனேஜ்மெண்ட் வச்சுருப்போம். ஆன் ப்ரிமிசஸில் நம்ம சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுருப்போம். அப்போது எதெல்லாம் நம்ம க்ளவுடுக்கு அனுப்பலாம், எதெல்லாம் நம்ம லோக்கலாக மெயின்டைன் பண்ணலாம், நம்ம சர்வரில் மெயின்டைன் பண்ணலாம், எதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதெல்லாம் நம்ம க்ளவுடில் போடலாம். வால்யூமினஸ் டேட்டா இருந்தால் அதெல்லாம் க்ளவுடில் போடலாம். ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் மெயின்டைன் பண்ணலாம். இது ஃபஸ்ட் ஒன். இதை எவாலுவேட் நீங்கள் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் டிட்டர்மைன் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ரிசோர்ஸ் to risk that needs to be evaluated are loss of privacy, unauthorized access by others, loss of data and interruptions in availability. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸை ரிஸ்கில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நீங்கள் வச்சுக்கோங்க. ரைட்? எதெல்லாம் ரிஸ்க்காக வரும், ஏதோ ப்ரைவசி இஷ்யூஸ் வரும், யாரும் அன்அத்தரைஸ்டு ஆக்சஸ் வருவாங்களா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் டேட்டா லாஸ் ஆகும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அதை எதுவுமே தயவுசெய்து நீங்கள் உங்கள் க்ளவுடில் நீங்கள் போடாதீங்க. Then determine the risk associated with the particular cloud type for resources. Cloud type includes private, public, both external and internal, hybrid and shared community types. In each types need to consider the data and functionality will be maintained. நான் ஆர்கனைசேஷன் நான் வச்சுருக்கேன். இப்போது கூகுள் இருக்காங்கன்னா நான் என் டேட்டாவை பப்ளிக்காக போகலான்னு நினச்சேன்னா நான் என் டேட்டாவை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபேஸ்புக்கெலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரைவேட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க, கம்யூனிட்டியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரைட்? அப்போது என் டேட்டாவை நான் பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் கொடுக்கலான்னு நினச்சேன்னா நான் பப்ளிக் க்ளவுடில் நான் போஸ்ட் பண்ணி விட்டுடலாம். எப்படி வேணாலும் என் டேட்டா போட்டோன்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம், என்ன டேட்டா நான் சேஃபாக வச்சுருக்கணும், என்னோடய ஃபங்க்ஷனாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், என்னோடய அப்ளிகேஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை நான் க்ளவுடில் கொடுக்க மாட்டேன். Right? Take into the account the particular cloud services model that we need to using. முக்கியமானது நீங்கள் என்ன cloud service மாடலை யூஸ் பண்ண போகிறீங்க, whether you are using private, public or community or hybrid cloud, எதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. Different models such as IAS, PSAS and PAS requires their customers to be responsible for security at different levels of the services. என்ன இது யூஸ் பண்ணுறீங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வெதர் யூ ஆர் யூஸிங் ஐஏஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீசஸ் ஒண்டி கிளவுட்டுக்கிட்ட வாங்குறீங்களா, இல்லைன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீசஸ் ஒண்டி வாங்குறீங்களா, இல்லை பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீசஸ் ஒண்டி வாங்குறீங்களா, அந்த சர்வீஸை வாங்குறப்ப அதுக்கு தேவையான செக்யூரிட்டி லெவல்ஸும் அது சர்வீஸ் டேக்ஸும் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தேவையான செக்யூரிட்டி பவுண்டரிஸ் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். Then the cloud service providers need to evaluate the system to understand how data is transformed, where it is stored and how to move data both in and out of the cloud. அந்த cloud service provider முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா evaluate the system. அந்த cloud சிஸ்டமை evaluate பண்ணணும். எப்படி evaluate பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எங்கேருந்து வெளியே போகுது, எப்படி உள்ளே வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, ரைட்? அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த டேட்டா வந்து உள்ளேயும் வெளியும் போகுது, எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கும் போகுது, அதே நேரத்தில் எப்படி நம்மளுக்கு அந்த டேட்டா உள்ளே வந்து ரீச் ஆகுது, இதை எல்லாத்தையும் அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மானிட்டர் பண்ணணும். இது வந்து முக்கியமான விஷயம், செக்யூரிங் த க்ளவுட். ரைட்?